கொஞ்சம் மெதுவா. சிஸ்டர், டாக்டர், இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டேப்லெட்ஸை ஃபார்மசி போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். கண்ணு முடிச்சிட்டீங்களாம்மா? உடம்பு எப்படி இருக்கு இப்போ? மெல்ல மெல்ல மெல்ல. பரவாயில்ல டாக்டர். உங்க பேர் என்னம்மா? சக்தி. குட் நேம். உங்க பேருக்கு ஏத்த மாதிரி நீங்களும் தைரியமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமே கரெக்ட்? எனக்கு என்ன ஆச்சு டாக்டர்? ஒன்னும் இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் தான். ஆட்டோ டிரைவர் தான் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆக்சிடென்ட் ஆனது தெரியும், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இல்ல டாக்டர், என் வயிறெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன ஆச்சு? எல்லாம் சரியாயிடுமா. சாயந்தரம் வரைக்கும் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போ, சரியாயிடும். சாயந்தரம் வரைக்குமா? இல்ல டாக்டர், உடனே போயாகணும். உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல இப்ப நீங்க போக முடியாது. என்ன கண்டிஷன்? தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர். இப்ப இருக்கிற மனநிலையில நான் சொன்னா நீங்க தாங்குவீங்களான்னு நான் யோசிக்கிறேன். என்னாச்சு? ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க. சொல்றேம்மா, உனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அழாதம்மா, அழாத. இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? உனக்கு இன்னும் வயசு இருக்கு, அடுத்த குழந்தை பெத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ டோன்ட் வரி. எல்லாமே போச்சு டாக்டர். என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் போறேன். இப்ப நீங்க இருக்கிற கண்டிஷன்ல வெளியே போக முடியாதும்மா. சாயந்தரம் வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. இல்ல டாக்டர், நான் இப்ப வீட்டுக்கு போலனா நடக்க கூடாததெல்லாம் நடந்துரும். தயவு செஞ்சு நான் அனுப்பி வச்சிடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ. இத பாருங்க, இப்ப நீங்க இருக்கிற கண்டிஷன்ல ஒரு ஹாஃப் டேயாவது ரெஸ்ட் எடுக்கணும். சரி, உங்க ஃபேமிலில ஏதோ ப்ராப்ளம் சொல்றீங்க, அதனாலதான் நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். வீட்டுக்கு போனதும் நல்ல ரெஸ்ட் எடுங்க. நான் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் தவறாம போடுங்க. நடந்த விஷயத்தெல்லாம் மறக்க ட்ரை பண்ணுங்க. மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஓகே? மெடிசின்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், வந்துடும். உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆட்டோக்கோ சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடும். இந்தாங்க. மேடம், நீங்க தான் சக்திங்களா? இந்த மெடிசனை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. Congratulations. Thank you.
வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் மேடம். தேங்க்ஸ். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ். நீ என்னங்க கண்டிப்பா கூட்டம்? என்னப்பா ஸ்வீட் மட்டும் தான் தராங்க? சார் ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார். கண்டிப்பா தருவாங்க. என்ன விஜய், காலையிலேயே ஸ்வீட்லாம் கொடுக்குறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? சார் உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஓ வெரி குட். கையை கொடுங்க. தேங்க்யூ வாழ்த்துக்கள். சார். கண்டிப்பா கேட்டு வாங்கிடலாம். லவ் மேரேஜா? இல்ல சார், அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்போ நாங்க 2 பேரும் டீப்பா லவ் பண்றோம். எப்பயிலேருந்து? ரொம்ப வெக்கப்படுறேன். என்ன அவர் பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து தினமும் ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணிடுவாரு. நானும் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். ஸோ அரேஞ்சு லவ் மேரேஜ்னு சொல்லுங்க. மாப்பிள்ள சார் நீங்க கூட பார்த்திருக்கீங்க. இங்க வந்திருக்காங்க. பேரு பூபதி. ஓ என்ன வேலை பார்க்குறாரு? வேலை எதுவும் பார்க்கல சார். அவங்க அப்பா பெரிய ஃபினான்ஷியரா இருக்காரு. அதை பார்த்துட்டு இருக்காரு. அதை கவனிச்சுக்கிட்டாலே அவர் எந்த வேலைக்கும் போக வேண்டாம். என்னையும் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா நான் தான் கல்யாணம் வரைக்கும் போறேன்னு சொன்னேன். ஓ அப்படியா? அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு வர மாட்டீங்க? என்ன சார் பண்றது? நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல புருஷன், வசதியான வாழ்க்கை கிடைக்குது. மிஸ் பண்ண முடியுமா? இந்த ஆபீஸை விட்டு போறதுக்கு எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் பெட்டர் லைஃப் கிடைக்கும் போது போய் தானே சார் ஆகணும். ஓகே விஜய், உங்களோட புது வாழ்க்கைக்கும் மன வாழ்க்கைக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Thank you, நம்ம sir. ஆபீஸ் சார்பா இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு பார்ட்டிக்கு ஏற்பாடு ஓ பண்றோம். பார்ட்டியா? தேங்க்யூ சார். வா கண்மணி, விஜய் கண்மணிக்கு ஸ்வீட் கொடு. என்ன கண்மணி முழிக்கிறீங்க? விஜய்க்கு கல்யாணம், அதான் ஸ்வீட். ஸ்வீட் கொடுங்க விஜய். எடுத்துக்க. நோ தேங்க்ஸ். என்ன கண்மணி, ஸ்வீட் கொடுத்தா எடுத்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நோ தேங்க்ஸ்ன்னு சொல்ற? எதுவும் சுகர் ப்ராப்ளமா? இல்ல சார், இது வேற ப்ராப்ளம். ஸ்வீட் எடுத்துக்க. எனக்கு மேரேஜ். தேங்க்யூ. விஜய் மேரேஜ் எப்போ? இன்னும் ஒரு 4-5 நாள்ல நடக்கும் சார். 4-5 நாளா? கல்யாணம் எப்போன்னு கேட்டா டேட்டை சொல்லணும். குத்து மதிப்பா 4-5 நாள்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். சார் ஆக்சுவலி இது அவருக்கு 2வது கல்யாணம். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சைட்ல இருந்து அவருக்கு நிறைய குடைச்சல், ரொம்ப ப்ராப்ளம். அதனால சட்டுன்னு கல்யாணத்தை எங்கேயாவது முடிச்சிடலான் இருக்காங்க. விஜய் நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முத கல்யாணம் பண்றதுக்கே ரொம்ப விசாரிக்கணும். நீங்க 2ஆம் தரமா வாக்கப்பட போறேன்னு சொல்றீங்க. நல்லா யோசிச்சுக்கமா. அவரோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, அந்த மேரேஜில் என்ன ப்ராப்ளம்னு நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. விசாரிச்சிட்டோம் சார். என் உட்பி சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே நல்லவங்க. ஆனால் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சைடில் தான் ப்ராப்ளமே. அவங்களால தான் அவரோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட குடும்பம் கொஞ்சம் சிக்கலான குடும்பம் சார். அந்த குடும்பத்தில் யார் கேரக்டருமே அவ்வளோ சரியில்லை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுரும். கண்மணி என்னாச்சு? சாரி சார், என்னால ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். அவமானப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. என்ன சொல்ற கண்மணி, எனக்கு புரியல. இவ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாலே பூபதியோட முதல் பொண்டாட்டி அது நான் தான். என் புருஷனை தான் இவ கல்யாணம் பண்ணிக்க போற. உனக்கு வேற வழி இல்லாம 2ஆம் தரமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் குணம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துட்டு இருக்க. அது ஓ இஷ்டம், ஓ தலை எழுத்து. அதுக்காக என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசின அப்படியே கொன்னுடுவேன். சார், நான் தான் பூபதியோட முதல் பொண்டாட்டின்னு இவளுக்கும் தெரியும். இவ்வளவுதான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ரொம்ப அமைதியா இருந்தேன் சார். இவ அடிக்கடி என்ன இரிட்டேட் பண்ணுவா, ரொம்ப தப்பா பேசுவா. இருந்தாலும் ஆபீஸ்ல அசிங்கம் வேணாங்கிறதுக்காக நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். ஆனா இவ என்ன தொடர்ந்து சீனிட்டு இருக்கா சார். என்னதான் சார் பண்ணுவேன்?
சாரி சார். உங்க முன்னாடி இப்படியெல்லாம் பேச இருக்க கூடாது. சாரி சாரி சார். அற்பத்துக்கு வாழ்வு வந்த மாதிரி ரொம்ப ஆடாத. நீ நினைக்கிற மாதிரி கல்யாணங்கிறது சொர்க்கம் கிடையாது. புரிஞ்சுக்கோ. சாரி விஜி, இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலை நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்மணி ரொம்ப நல்ல பொண்ணு தான். கண்மணி மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழாததை நினைக்கும் போது எனக்கு அந்த பூபதி மேலே தான் டவுட்டாக இருக்கு. சார் ப்ளீஸ் உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. இல்லை விஜி, நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. பூபதிக்கும் கண்மணிக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சோம் பூபதி அடிக்கடி ஆபீஸ்க்கு வர வச்சு கண்மணி மனசை புண்படுத்திருக்கீங்க. இது ரொம்ப தப்பு விஜி, ரொம்ப தப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் சொன்னேன், மனசார வாழ்த்துனேன். இப்போ அப்படி சொல்ல முடியல. ஆல் தி பெஸ்ட். அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. நான் ஒவ்வொரு பெட்டிஷனா போட போட அந்த மேஜிஸ்ட்ரேட் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாருண்ணே. கடைசியா உயிரை கொடுத்து ஒரு பெட்டிஷன் போட்டேனே. அவர் பயந்துகிட்டு உடனே உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாருல. உள்ள போய் இத்தனை நாள் கழிச்சு பெயில் எடுத்துட்டு பேசுறியாக்கும். இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இல்லண்ணே, ஜெயிலுக்கு போன மறுநாளே நான் பெயில் எடுத்திருந்தீங்கன்னா உன்னை நல்ல அட்வொகேட் நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அதுக்கு துப்பு இல்ல, வந்து வாழ்க்கைய பேசுறான். அது இல்லண்ணே, அதுல என்ன பிரச்சனை? நிறுத்தியா? உன் பிரச்சனை எனக்கு இருக்கியா? இவ்வளவு நாள் ஜெயிலுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன், எவ்வளவு மனவேதனையை அனுபவிச்சிருப்பேன். உள்ள போன மறு நிமிஷமே பெயில் எடுக்க முடியலன்னா உனக்கெல்லாம் இருக்கியா கருப்பு கோட்டு? பேசாம அதை தூக்கி கொண்டு போய் அவனாவது குடுகுடுப்புக்கான போடு. அண்ணா அண்ணே சாரிண்ணே. என்னையா சாரி? பயம் போயிருக்குமையா ஜனங்களுக்கு. இனிமே என்ன பார்த்து நக்கலா சிரிப்பானுங்க. என்ன மாதிரி ஆளுங்களோட மூலதனமே அடுத்தவங்களோட பயந்தாயா. இப்ப எவ்வளவு அசிங்கமா போச்சு. உழைப்பண்ணே, மறுபடியும் நல்ல பேர் எடுப்போம். கிழிச்சிங்க. வழியில என்னடா? பனையூர் வீட்டுக்கு போயிடலானே. அண்ணியும் பாப்பா வந்திருக்காங்க. பாப்பா வந்திருக்கா? வேணாம், நேரா சைட்டுக்கு போலாம். அண்ணே எந்த சைட்டுக்குண்ணே? மேகலா கட்டடம் கட்டுறால அந்த சைட்டுக்கு.